ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சாரி, ரொம்பவே டிலே பண்ணிட்டேன். இனிமேல் வந்து கரெக்டாக போகிறதுக்காக பார்க்குறேன். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சைனீஸ் ட்ராமா தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த ட்ராமாவோட ஃபஸ்ட் எபிசோடே செம்ம சூப்பராக இருந்துச்சு. அடுத்து என்னன்ற ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காகவே போச்சு. தென் வாங்க இன்றைக்கான எபிசோடுக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோவையும் அவன் அஃபேர் வச்சுக்க பொண்ணையும் தான் காட்டுறாங்க. 2 பேரும் கொஞ்சம் ஜாலியாக இருந்துட்டு இருக்கும்போது யாரோ கதவு தட்டுற சத்தம் கேட்குது. இவங்க 2 பேரும் பயந்து போயிடறாங்க. எங்கள் ஹீரோட ஒய்ஃப் தான் வந்திருப்பாளோன்னு. ஆனால் அவன் சொல்கிறான், இல்லை பிஸ்னஸ் ட்ரிப் போயிருக்கா, அவ்வளோ சீக்கிரம்லாம் வரமாட்டான்ற மாதிரி சொல்லவும் அகைன் கதை தட்டுற சத்தம் கேட்குது. சரி இருங்க, என்ன யார் வந்திருக்காங்கன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ போய் பார்க்க போயிருப்பா. ஆனால் கொஞ்ச நேரம் ஆகியும் அந்த பொண்ணு வரவே இல்லை. ஸோ அவன் வந்துட்டு எங்கே போயிட்டான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்கே வந்து இவனோட ஒய்ஃப் கத்தியோடு நிற்கிறா. அதை பார்த்ததுமே மிரண்டு போயிடுறான். அப்போ வந்து அந்த அஃபேர் வச்சிருந்த பொண்ணை வந்து ஆல்ரெடி கொன்னுருப்பா போல். அந்த பொண்ணு தரையில் விழுந்து கிடக்கு. இவன் வந்து கோவத்தில் அவன் மேலே உட்காந்து கத்தி வச்சு சதக்குன்னு குத்துறா. ஆக்சுவலாக இவ்வளோ நேரம் பார்த்தீங்க இல்லையா, இது எதுவுமே உண்மை கிடையாது. இது ஒரு சின்ன ட்ராமா மாதிரி. இந்த ட்ராமாவை வந்துட்டு நம்ம ஹீரோயினி தான் எழுதியிருக்காங்க. ஆக்சுவலாக அவங்க ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டர். ஸோ அவங்க எழுதின ட்ராமா நல்லா போயிருக்குன்னு சொல்லிட்டு அவங்கள இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்காங்க. அதில் ஆக்ட் பண்ணியிருப்பார் இல்லையா, அவர் வந்து நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்ட். ஸோ அவங்க 2 பேருமே உட்கார வச்சு இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் ரொம்பவே டவ்லியாக இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினி வந்துட்டு என் ஹஸ்பண்ட் எனக்கு கிடைச்ச வரோம் அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கா. அதே கேள்வியை நம்ம ஹீரோ கிட்டே கேட்கும்போதும் அவனுமே வந்துட்டு எனக்கு என் பொண்டாட்டி வரப்பிரசாதம், அவள் இல்லாட்டினா நான் இல்லை, எனக்கு அவள் தான் ரொம்ப பிடிக்கும், அவள் தான் என் லவ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே புகழ்ந்து தள்ளுறாங்க. லவ்வையுமே ஷேர் பண்ணிக்கிறாங்க. இப்போ இன்டர்வியூ முடிஞ்சு நம்ம ஹீரோ ஆஃபீஸில் நின்றுட்டுருக்கான். அப்போ யாரும் அவனை பேக் ஆக்ட் பண்ணுறாங்க. ஹீரோயினி நினச்சி திரும்பி பார்க்கும்போது இவன் கூட ஆக்ட் பண்ணியிருப்பாளே ஒரு பொண்ணு அஃபேர் வச்சுருக்க மாதிரி, அந்த பொண்ணு அவளை பார்த்ததுமே மறண்டு போயிடான். இதுக்கு இப்போ என் பக்கத்தில் இந்த தள்ளி போன்ற மாதிரி சொல்லவும் அவன் இவனோட பேரை சொல்லி கிட்ட போகிறான். நம்ம ஒன்றும் அந்தளவுக்கு க்ளோஸ் இல்லை, என்னோட பேரை சொல்லிலாம் கூப்பிடாதுன்ற மாதிரி சொல்லும் போது இப்போ க்ளோஸ் இல்லை, மேபி ஃப்யூச்சரில் க்ளோஸ் ஆகலாம் இல்லையா. இப்போ பாருங்கள், நீங்கள் என்னோட ட்ரீம் பாயாக இருக்கீங்க, தயவு செஞ்சு என்னை அக்செப்ட் பண்ணிக்கங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இந்த பொண்ணு அவளோட ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ண போகிறா. இப்போ அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயினி வரா. அவன் வந்துட்டு இவங்க 2 பேர் அப்படி நிற்கிறத பார்த்துமே ஹீரோ வந்துட்டு சொல்கிறான், எனக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, இந்த பொண்ணு தான் என்கிட்ட அப்படி நடந்துக்குச்சு அப்படின்ற மாதிரி சொல்லவும் எனக்கு தெரியுங்க, நான் போய் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட போயிட்டு பலார்னு ஒரு அறை விட்டுட்டு உனக்குன்னு வச்சிருந்த லைனை நீ கிராஸ் பண்ணிட்ட, ஒழுங்கு மாதிரியே இங்கேருந்து போயிரு, இல்லாட்டா நானாக துரத்த வேண்டியதாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லவும், நீ சாதாரண ஸ்கிரிப்ட் ரைட்டர், நீ சொல்லி யார் கேட்க போகிறா, என்னை யார் ரெக்கமெண்ட் பண்ணாங்கன்னு தெரியுமா, மிஸ்டர் சன் அப்படின்ற மாதிரி சொல்லவும், ஆமாம் நீ பெரிய இந்த ஸ்கிரிப்டில் தான் நடிச்சிருக்க, உனக்கு கொடுத்த ரோலே வெறும் கேவலமான ரோலு, அதை நடிச்சுட்டு இவ்வளோ திமிரா வேற பேசுறியா, நான் வாயில் சொல்லும் போதே நீ இங்கேருந்து ஓடிடு, இல்லாட்டினா உன்னை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ள வேண்டியதாக இருக்குன்ற மாதிரி ஹீரோனி சொல்ல அந்த பொண்ணு வந்து மிஸ்டர் சன்னுக்கு கால் பண்ணுது. அப்போ ஹீரோனி ஃபோனை வாங்கிட்டு இந்த பொண்ணை இங்கேருந்து அனுப்பிச்சி விட்ருங்க, இல்லாட்டினா நம்மளுக்கு நல்லதுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லவும் அவங்களுமே வந்துட்டு அந்த பொண்ணை வேலையை விட்டு தூக்கிடுறாங்க. இப்போ அந்த பொண்ணு கதறா, ஐயோ என் வேலை போச்சு, நான் கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு புலம்ப ஆரம்பிக்கிறா. நம்ம ஹீரோவும் அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. இப்போ வீட்டுக்கு வந்து ஹீரோயினியும் ஒன்றா ஃபுட்லாம் சமைச்சிக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து நைட்டு தூங்க போயிடுறாங்க. தூங்கிட்டு இருக்கும்போது ஹீரோயினிக்கு பாத்ரூம் வருது. ஸோ பாத்ரூம் போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு போயிட்டு வரும்போது ஹீரோட ஃபோன் வந்து திடீர்னு அப்படியே ஆன் ஆகுது. நம்ம ஹீரோயின் என்னன்னு சொல்லி போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்தா அதில் வந்து ஐ மிஸ் யூ ஸ்வீட் ஹார்ட் அப்படின்ற மாதிரிலாம் போட்டுருக்கு. இவன் அதை பார்த்துட்டு மனசு ஃபுல்லாக ஒரே மாதிரி குழப்பமாக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம ஹீரோ சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவனோட ஃபுட்டை பிடிங்கிறா. இங்கே பாருங்கள், அடுத்த ஷூட்டிங் வரப்போது, நீங்கள் வந்து டயட்டில் இருக்கணும்னு சொல்லிட்டு டைரக்டர் சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, இல்லை நான் நாளைக்கு டயட்டில் இருக்கேனே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவன் அகைன் சாப்பிட போகிறான். அப்போ ஹீரோயின் வந்து க்யூட்டாக கோச்சிக்கும் போது சரி நான் சாப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினி கேட்குறா, நேற்று நைட்டு உங்கள் ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு, யார் அது, ஐ மிஸ் யூ ஸ்வீட் ஹார்ட் அப்படின்னு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஓ அதுவா, அது மிஸ்டர் ஊ அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, என்னது மிஸ்டர் ஊவா, நீங்கள் 2 பேர் எப்போ க்ளோஸ் ஆனீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, லாஸ்ட்டாக ஒரு ட்ராமா நடிச்சில்ல, அதில் வந்து நாங்கள் 2 பேரும் ஒன்றா வெளியே போகிறது, ட்ரிங்க் பண்ணுறது, சாப்பிட்றது மாதிரி இருந்தோம், ஸோ அப்படி தான் க்ளோஸ் ஆகிக்கிட்டோம், நம்ம பாட்டினா நீயே சேட்டை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேட்டை காட்டுறாங்க. அதில் 2 பேருமே வந்துட்டு க்யூட்டாக அப்படியே சும்மா பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதை பார்த்துருந்தா இவளுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்குது. இப்போ ஹீரோயினி சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஹீரோட ட்ரெஸ் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்ருக்கா. அப்போ அதில் வந்து ஒரு பில்லு மாதிரி இருக்குது. இவனுக்கு சரியாக சர்ப்ரைஸ் கூட பண்ண தெரில அப்படின்னு சொல்லிட்டு அந்த பில்லை பார்க்குறா. அது வந்து ஒரு ஷூ வாங்கின பில்லு. அதில் சைஸ் வந்து 38ன்னு போட்டிருக்கு. ஆனால் இவளோட ஷூ சைஸ் வந்து 36 தான். ஏதோ மாற்றி வாங்கிட்டு வந்துட்டான் போல அப்படின்னு நினச்சிட்டு விட்டுறா. இப்போ ஆஃபீஸில் பார்த்தோம்னா இவளோட நெக்ஸ்ட் ட்ராமாவுக்கு வந்துட்டு ஒரு ஆக்டர்ஸ் தேவைப்படுறாங்க. ஸோ அதுக்காக ஆடிஷன்லாம் வச்சுட்ருக்கா. அப்போ வந்து ஒரு பொண்ணு ஆக்ட் பண்ணிட்டு அங்கேருந்து போகுது. அவள் போனதுமே ஹீரோவும் அவன் கூட ஒரு பொண்ணு வருது. அந்த பொண்ணு பேர் சிண்டி.
சிண்டி. ஸோ அவங்க 2 பேரும் அங்கே வரும்போது என்னங்க இங்கே வந்திருக்கீங்கன்ற மாதிரி கேட்கும்போது அதுவா உன்னை பார்க்க தான் வந்தேன். ஆக்சுவலாக இவங்க பேர் சிண்டி. இவங்க வந்து நம்ம கம்பெனியில் நியூவாக ஜாயின் பண்ணியிருக்காங்க. உனக்கு ஆக்டர்ஸ் தேவைப்படுதில்ல, இவங்கள வேணால் ட்ரை பண்ணி இவங்க ஆக்டிங் நல்லாவே பண்ணுவாங்கன்ற மாதிரி சொல்லும்போது அந்த பொண்ணு வந்துட்டு சும்மா இருங்க சார், எனக்கு ஒரு மாதிரி வெக்கமாக வருதுன்னு சொல்லிட்டு குழஞ்சி பேச ஹீரோயினி அப்போ வந்து அவளோட ஷூ வந்து அப்படியே நோட் பண்ணிக்கிறா. இந்த ஷூவை பார்த்ததுமே அவளுக்கு வந்து அந்த பில்லை பார்த்தது தான் ஞாபகத்துக்கு வருது. ஸோ அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோவுமே கூப்பிட்றான். அது கூட காதில் வாங்காமல் இவன் அந்த ஷூவே பார்த்துட்டு இருக்கா. ஸோ அப்போ ஹீரோ வந்துட்டு அவளுக்கு மூஞ்சிக்கு முன்னாடி கையை கொண்டு போய் வேவ் பண்ணுறான். அப்போ தான் அவர் ரியாலிட்டிக்கே வரா. என்னம்மா இந்த பொண்ணை ஆக்டிங்க்கு எடுத்துக்கோமா வேணாமா அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லைங்க நான் ஊடால ஆடிஷன் வச்சுட்டு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஸோ ஹீரோமே ஓகேன்னு சொல்லிட்டு அவனோட ஃபோட்டோ ஷூட்டுக்கு போயிடுறான். இப்போ அவனோட ஃபோட்டோ ஷூட் நடக்குது. அங்கே வந்து ஒரு 2 பொண்ணுங்களை காட்டுறாங்க. அதில் கண்ணாடி போட்டிருக்கா இல்லையா, அந்த பொண்ணு பேர் கேங்கு, கூட இருக்கிறவங்க வந்து நம்ம ஏஜென்ட்டுன்னு சொல்லிக்கலாம். அப்போ அந்த இடத்துக்கு ஹீரோயினி வரா. ஸோ ஹீரோயினியும் அந்த ஏஜென்ட் பொண்ணு 2 பேருமே காலேஜ்லேருந்து ஃப்ரெண்ட்ஸ் போல். ஸோ 2 பேர் சிரிச்சு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே ஹீரோவுமே வரான். அங்கே வந்துட்டு என்ன 2 பேர் சிரிச்சு பேசிகிட்டு இருக்கீங்க, என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நாங்கள் உன்னை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம் நல்ல விதமாக அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏஜென்ட் பொண்ணு அங்கேருந்து கிளம்புறா. ஸோ அங்கேருந்து போகும்போது ஹீரோயினி அவளோட ஷோவுமே நோட் பண்ணிகிட்டு இருக்கா. அப்போ ஹீரோ வந்துட்டு என்ன ஆச்சுன்ற மாதிரி கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க எல்லாருமே வந்துட்டு அவார்ட் ஷோக்கு போகிறாங்க. அங்கே வந்து பெஸ்ட் ஸ்கிரிப்ட் ரைட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினிக்கு தான் அவார்ட் தராங்க. அந்த அவார்டை வந்து ப்ரெசென்ட் பண்ணுறது நம்ம ஹீரோயினோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். அவளோட நேம் வந்து சென். ஸோ அவள் வந்துட்டு ஹக் பண்ணிட்டு அவார்ட்லாம் வாங்கிட்டு எனக்கு டின்னர்லாம் வாங்கி தரணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது பெஸ்ட் ஈட்டர் அவார்டு உனக்கு தாண்டி போகும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அவார்ட் ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சிருச்சு. சின்ன பார்ட்டி மாதிரி வச்சுருக்காங்க. அப்போ சென் வந்து அந்த பார்ட்டியில் இருக்கும்போது ஒரு டைரக்டர் வந்து அந்த பொண்ணு மேலே கையை போட்டு பேசிகிட்டு இருக்காரு. இங்கே பாரு சென், நீ மட்டும் ஓகேன்னு மட்டும் சொல்லேன், இப்போ நாங்கள் புதுசாக ட்ராமா பண்ண போகிறோம். அந்த ட்ராமாவுக்கு ஹீரோயினே இல்லை, அதில் 100 மில்லியன் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். நீ ஓகே அப்படின்னு சொல்லிட்டனாலே போதும், நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தப்பாக நடந்துக்க பார்க்குறாரு. இங்கே பாரு, நம்மளுக்குள்ளே எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீ என்ன பிரதர்னே சொல்லி கூப்பிட்டு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது இதை வந்துட்டு நம்ம ஹீரோயினி பார்த்துடா. அதை பார்த்துட்டு பணக்காரங்கன்னா என்ன வேணாலும் பண்ணுவீங்களா, ஆப்பர்ச்சுனிட்டி தரேன்றதுக்காக இப்பெல்லாம் வேற பேசிட்டு இருக்கீங்க, அதுவும் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு பிரதர்னு வேற, எனக்கும் அவளுக்கும் ஒரே வயசு தான் இருக்கும் பிரதர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு யாராவது பிரதர் அண்ட் சிஸ்டர் கூட இவ்வளோ க்ளோஸாக இருப்பாங்களா அப்படின்ற மாதிரி அந்த ஆள் அங்கனே செம்மையாக கலாச்சி விட்டுறா ஹீரோயினி. இப்போ ஹீரோயினியும் சென்னும் சாப்பிட்றதுக்காக ஹோட்டல் போயிருக்காங்க. அங்கே போயிட்டு ஹீரோயினி அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கா. இங்கே பாரு, இனிமேல் இந்த மாதிரி ஆளுங்களை பார்த்தோன்னா உன் ஃபேஸை டெரராக வச்சுக்கோ, அந்த பசங்களாம் பயந்து போயிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் உனக்கு பயமாக இருந்துச்சுன்னா அந்த பயத்தை தயவு செஞ்சு வெளியே காட்டிக்கிறாத, இல்லாட்டினா அவ்வளோதான் தலைமையில ஏறிக்கி நின்றுக்குவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது சரி சரி உன் அட்வைஸ்லாம் கேட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு இந்த சென்னை இருக்காலே அவள் சொல்கிறா, லாஸ்ட்டாக நான் ஒரு ரோல் நடித்தேன்ல, அந்த வெள்ளி ரோல் நடித்ததுலேருந்து எல்லாருமே என்னை ஹேட் தான் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது உன்னை அந்த அளவுக்கு ஹேட் பண்ணுறாங்கன்னா நீ உன்னோட ரோலை சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்கன்னு அர்த்தம் தெரியுமா, நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் தான் இருக்கேன்ல, நானே பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ அவங்க 2 பேர் சாப்பிட்டு முடிச்சு போயிட்டு இருக்கும்போது அங்கே வந்து ஒரு டேரக்டரும் அப்புறம் மிஸ்டர் ரூவோட ஒய்ஃபும் வந்திருக்காங்க. ஸோ அந்த டேரக்டர் நம்ம ஹீரோயினியை பார்த்ததும் என்னம்மா இப்போலாம் ரொம்ப பிஸி ஆகிட்டு, டின்னருக்கு கூப்பிட்டா கூட வர மாட்டேங்கிறேன்ற மாதிரி சொல்லும்போது சார் கோச்சிக்காதீங்க, நான் நெக்ஸ்ட் டைம் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது இவன் தான் என் ஃப்ரெண்டு சென், இவன் நல்லாவே ஆக்ட் பண்ணுவான், லாஸ்ட்டாக நடித்த ட்ராமாவில் கூட நல்லா ரிவ்யூ கொடுத்துருக்காங்க ஆடியன்ஸ், ஸோ உங்களுக்கு எதுவும் நல்ல ட்ராமா கிடச்சிச்சின்னா இவளை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டு இருக்கா. அவங்களுமே வந்துட்டு நீ அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்டாம்மா, ஸோ நீ இனிமேல் எங்களுக்கும் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சென் கூட நல்லா ஃப்ரெண்ட்லியாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினி வந்துட்டு எங்கே மிஸ்டர் ஊவை காணோம் அப்படின்ற மாதிரி கேட்க அவருக்கு தான் ஆக்சிடென்ட் ஆகி மாதக்கணக்கில் வீட்டில் இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோயினிக்கு ரொம்ப ஷாக்கிங் ஆகுது. ஏன்னா காலைல தான் ஹீரோ சொல்லியிருப்பேன் நான் மிஸ்டர் ஊ கூட தான் வெளியே சுற்றுறேன் அப்படின்ற மாதிரி. ஆனால் இப்போ என்னடானா நம்ம ஹீரோயினிக்கிட்ட அவங்களுக்கு கால் உடஞ்சிருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இல்லையா, ஸோ அதை நினச்சிக்கிட்டே கார் ஓட்டிகிட்ருக்கா. அப்போ சென் வந்து பேசிகிட்டே இருக்கும்போது என்னடா ரெஸ்பான்ஸே வரலன்னு சொல்லிட்டு திரும்பி அவளை கூப்பிட்றா. ஸோ வந்துட்டு என்ன அப்படின்ற மாதிரி கேட்க, என்ன நினச்சிட்டு இருக்கேன், நான் வாட்டுக்கு பேசிகிட்டே வரேன் அமைதியாகவே இருக்குன்ற மாதிரி கேட்க, நான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னடி அப்படின்ற மாதிரி கேட்க, அதுவா என்னோட ஹஸ்பண்ட் என்கிட்ட நிறையவே போய் சொல்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது உன் ஹஸ்பண்ட் உன்னை சீட் பண்ணுறான்னு நினைக்கிறேன் என்ன அப்படின்ற மாதிரி சென் கேட்க, இல்லை எனக்கு வந்து அப்படி தான் தோணுது, ஏன்னா என்கிட்ட வெறும் பொய் மட்டும்தான் சொல்கிறாரு, அப்போ நான் என்ன நினைக்க அப்படின்ற மாதிரி கேட்க, உன் ஹஸ்பண்டை பற்றி அந்தளவுக்கு எனக்கு தெரியாது, ஆனால் நான் பார்த்த வரைக்கும் உன் ஹஸ்பண்ட் உன்னை தான் ரொம்ப லவ் பண்ணுறாரு, அவரோட ஐஸ் கூட யார் மேலேயும் போனதில்லை, எப்பயுமே உன் மேலே தான் இருக்கும், ஸோ
ஸோ நம்பிக்கைவை எல்லாமே நம்பிக்கை தானே அப்படின்ற மாதிரி ஹீரோயினுக்கு கொஞ்சம் ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் சரி சரி என்னை இங்கேயே ட்ராப் பண்ண, நான் இங்கேருந்து போய்க்கிறேன்ற மாதிரி சொல்ல, ஏன்டி நான் உன் வீட்டுக்கிட்டே வந்து ட்ராப் பண்ணுறேன்ற மாதிரி சொல்கிறா. வேணாம்ப்பா வேணாம், உன் கார் ஃபுல்லாக வெறும் லவ்வாகவே இருக்குது, அந்த லவ்வை வச்சு நீ நான் டார்ச்சர் பண்ணுறேன், என் பாய் ஃப்ரெண்ட் வேறு ஊரில் இல்லை அப்படின்ற மாதிரி அவள் சொல்கிறா. என்னது உன் பாய் ஃப்ரெண்டா? ஆமாம், இன்ன வரைக்கும் உன் பாய் ஃப்ரெண்டு நீ கண்ணில் காட்டினது கூட இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லவும் அந்த சென் சொல்கிறா, என் பாய் ஃப்ரெண்ட் வந்து அப்ராட் போயிருக்கான், ஸோ வந்ததுமே நெக்ஸ்ட் டைம் நான் உனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க 2 பேரும் அங்கேருந்து கிளம்பிக்கிறாங்க. இப்போ சென் அங்கேருந்து போயிட்டு இருக்கும்போது அவளோட ஸ்லிப்பருமே ஹீரோயினை பார்க்குறான். அதை பார்த்துட்டு சேச்சா அப்படிலாம் இருக்காதுன்னு சொல்லிட்டு சின்னதோ ஸ்மைல் பண்ணிட்டு அவளோட காரை ட்ரைவ் பண்ணிட்டு அங்கேருந்து போகிறா. இப்போ நம்ம ஹீரோ இருக்கான் இல்லையா, வண்டியில் வந்துட்டு இருக்கும்போது யாரோ ஐ மிஸ் யூன்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் அனுப்புகிறாங்க. ஸோ உடனே காரை டர்ன் பண்ணி அந்த இடத்துக்கு போகிறான். இப்போ லேட் நைட் ஆயிடுச்சு, நம்ம ஹீரோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவன் வந்து உட்காந்துருக்கதை பார்த்ததுமே சாரிம்மா மீட்டிங்னால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, மீட்டிங்கா? சரி யாராவது மீட்டிங்க்கு இவ்வளோ ஸ்ட்ராங்கான பர்ஃப்யூம் யூஸ் பண்ணுவாங்களே என்ன அப்படின்ற மாதிரி கேட்க, நான் எப்போயும் யூஸ் பண்ணுறது தானே அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். அதுக்கு இவன் வந்துட்டு, இல்லை நீ யூஸ் பண்ணுற சென்ட் வந்து 3 to 4 மணி நேரம் தான் இருக்கும், ஆனால் நீ இவ்வளோ ஸ்ட்ராங்கான பர்ஃப்யூம் இப்போ யூஸ் பண்ண அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லை நான் மீட்டிங்கில் இருக்கும் போது அங்கே ஜென்ஸ் எல்லாருமே ஸ்மோக் பண்ணாங்க, உனக்கு தான் ஸ்மோக்கிங் ஸ்மெல்லே பிடிக்காதுல்ல, அதனால தான் நான் யூஸ் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இப்போ நம்ம ஹீரோயினுக்கு சுத்தமாக நம்பிக்கையே இல்லை. அகைன் அண்ட் அகைன் கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்கா. அப்போ ஹீரோ வந்துட்டு, உனக்கு என் மேலே நம்பிக்கை இல்லைன்னா மிஸ்டர் ஊக்கு கால் பண்ணி நீயே கேளு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோயின் வந்துட்டு சொல்கிறா, மறுபடியும் என்னை ஏமாற்ற பார்க்குறீங்களா? அவரோட ஒய்ஃபை நான் இன்னைக்கு மீட் பண்ணேன், அவங்க வந்துட்டு அவருக்கு கால் உடைஞ்சிருக்கு, ரொம்ப நாளாக வீட்டிலே தான் இருக்காருன்ற மாதிரி சொல்கிறாங்க, நீங்கள் என்கிட்ட போய் சொல்லியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அப்போ கரெக்டாக மிஸ்டர் ஊ கிட்டேருந்து கால் வருது. அந்த கால் வரும்போது 3 பேரை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் சென், அதுக்கப்புறம் அந்த ஏஜென்ட்டு, அதுக்கப்புறம் அந்த சிண்டி இருக்கா இல்லையா, அந்த 3 பேருமே காட்டுறாங்க. இப்போ ஹீரோ வந்துட்டு அந்த காலை கட் பண்ண போகிறான். அப்போ ஹீரோயின் வந்து அந்த காலை கட் பண்ணாத ஸ்பீக்கரில் போடு அப்படின்ற மாதிரி சொல்லவும் அவனுமே ஸ்பீக்கரில் போகிறான். அப்போ அந்த ஆப்போசிட்லேருந்து உண்மையாகவே மிஸ்டர் ஊ தான் கால் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் வந்துட்டு சொல்கிறாரு, இங்கே மீட்டிங்கில் இருக்கும்போது ஸ்மோக் பண்ணோம் இல்லையா, அப்போ லைட்டரை வச்சுட்டு போயிட்ட போல், ஸோ அதை வந்து மறைக்காமல் நாளைக்கு வாங்கிக்கோ, அது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும் போல் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காலை கட் பண்ணுறாரு. ஸோ அதை வந்து ஹீரோயினி கேட்டதுமே கொஞ்சம் ஷாக் ஆகிடுறா. அப்போ ஹீரோ சொல்கிறான், இனிமேல் நீ வந்து என்னை நம்ப மாட்டியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து பாவமாக கேட்குறான். ஸோ ஹீரோயின் வந்துட்டு ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு ஹீரோவை போய் ஹக் பண்ணிட்டு, என்னை மன்னிச்சிருங்க, நான் வந்து ஸ்கிரிப்ட் எழுதுறேன் இல்லையா, ஸோ அதனால் என்னோடய மைண்ட் வந்து கரெக்டாக ஒர்க் ஆக மாட்டேங்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவன் கூட கொஞ்சம் கொலாவிட்டு இருக்கா. இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம மிஸ்டர் ஊவோட வீட்டில் வந்துட்டு சின்னதாக ஒரு பார்ட்டி மாதிரி நடக்குது. இந்த ஏஜென்ட் இருக்கா இல்லையா, அவன் வந்துட்டு சிண்டியும் சென்னையும் மிஸ்டர் ஊக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறா. தென் அதுக்கப்புறம் கிச்சனுக்கு போகிறோம். அங்கே பார்த்தோம்னா நம்ம ஹீரோயினி சமைச்சிட்டு இருக்காங்க. அப்படி சமைச்சிட்டு இருக்கும்போது கேங் இருக்கா இல்லையா, அவன் வந்துட்டு, மேம் இன்னைக்கு மட்டும் நான் டக்குன்னு வீட்டுக்கு போகணுமா, என் ஹஸ்பண்ட் டக்குன்னு வர சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அப்போ இந்த ஏஜென்ட்டு சொல்கிற, நீ வந்து எங்களுக்கு அசிஸ்டண்ட்டாக இருக்க, ஸோ நீ வந்து இப்படிலாம் கிளம்பக்கூடாதுமா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோயினி சொல்கிற, இல்லை அந்த பொண்ணு கிளம்பி போகட்டும், ஏன்னா நம்ம வந்து எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாப்பிட்றதுக்கு கிளம்புறதுக்குலாம் லேட் பண்ணுவோம், ஸோ அந்த பொண்ணு கிளம்பட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அந்த பொண்ணுமே தேங்க்யூ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறா. பட் அந்த பொண்ணு அங்கேருந்து போகும்போது நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்ட் ஒரு லுக்கு விட்டுட்டு போகுது. தென் அதுக்கப்புறம் சென்னை இருக்கா இல்லையா, அவன் வந்து ஹீரோயினிக்கிட்ட, ஹீரோயினி நான் அவசரமாக வீட்டுக்கு போகணும், இன்றைக்கி என்னால் டின்னரில் கலந்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டென்ஷனாக சொல்கிறான். ஏண்டி என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்க, என் வீட்டில் ஏதோ லீக் ஆகுதுன்னு சொல்லிட்டு எனக்கு கால் வந்துச்சு, ஸோ நான் போயே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ரொம்ப சீரியஸாக என்ன அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமாம் ரொம்ப சீரியஸாக தான் சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல. அப்போ ஹீரோயினி அவளோட ஹஸ்பண்ட்டை போயிட்டு, வீட்டில் ஏதோ ப்ராப்ளமா, நீங்கள் கொண்டு போய் விட்டுட்டு வரீங்களா ப்ளீஸ், நீங்கள் தான் கேட்கணும், அவளுக்கு யாருமே இல்லை, அவள் எப்படி தனியாக பார்த்துப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறா. சரிம்மா நான் போய் பார்த்துட்டு வரேன், உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லைங்க எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே இந்த சென்னை கூட்டிகிட்டு போகிறான். அண்ட் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் அவங்களோட ஆட்டிடியூடே மாறுது. 2 பேர் ரூமுக்கு போயிட்டு ரொம்பவே என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இவங்க 2 பேருக்கு தான் அஃபேர் இருக்கும் போல். இப்போ சின்னதாக ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி காட்டுறாங்க. நம்ம ஹீரோ எப்போ பார்த்தாலுமே அவன் வந்து அஃபேரில் யார் கூடயாவது இருந்தாங்கன்னா நான் மிஸ்டர் ஊ கூட தான் இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான் இல்லையா. ஸோ அதுக்கு வந்து என்ன ரீசன்னா, நம்ம மிஸ்டர் ஊ கூட முன்னாடியே டீல் போட்டு வச்சுருப்பான், இந்த மாதிரி நான் யார் கூடயாவது இருந்தேன்னா நான் உங்கள் கூட இருக்கேன் இந்த மாதிரி என் ஒய்ஃப் கிட்ட சொல்லுவேன், நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி ஆக்ட் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லவும் அவருமே வந்துட்டு சரி நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேர் டீல் போட்டு வச்சு தான் இந்த வேலையவே பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. இப்போ சென்னும் ஹீரோவும் ரிட்டர்ன்
வந்துட்டாங்க. ரிட்டர்ன் வந்ததுக்கப்புறம் எல்லாருமே ஒன்றா உட்காந்து டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்ம சென்னை இருக்கா இல்லையா, அவன் வந்து டேபிள் கல்லேருந்து ஹீரோ போட்டு நோண்டிக்கிட்டே இருக்க காலை வச்சு. தென் அதுக்கப்புறம் இந்த சிண்டி இருக்கால, அவன் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் தாகமாக இருக்குது தண்ணி கிடைக்குமான்ற மாதிரி கேட்க, ஹீரோயினுமே இரு சரி நான் போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயினி போய் எடுப்பா. தென் அப்போ ஹீரோயினுக்கு ஒரு மெசேஜ் மாதிரி வருது, என்னன்னா இந்த மாதிரி உன் ஹஸ்பண்ட் உனக்கு சீட் பண்ணுறான், அதுவும் அந்த டேபிளில் இருக்கல அந்த பொண்ணு தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பார்த்ததுமே அவளுக்கு செம்ம ஷாக் ஆகிடுது. இவன் வந்து எல்லாருமே ஜூம் வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கா. ஸோ இப்போ வந்து அவன் வாட்டர் பாட்டிலாம் எடுத்து கொடுத்துட்றா. கொடுத்ததுக்கப்புறம் வந்துட்டு எல்லாருமே கொஞ்சம் ஜாலியாக சிரிச்சு பேசிகிட்டு இருக்காங்க. தென் அதுக்கப்புறம் வந்துட்டு ஹீரோயினையும் கிஸ் பண்ண சொல்லி எல்லோரும் கேட்கும்போது ஹீரோ வந்துட்டு கொஞ்சம் ஷையாகி தலையை குனிஞ்சிட்ருக்கான். அப்போ ஹீரோயின் வந்து டக்குன்னு அவனை கிஸ் பண்ணிவிட்டு மற்ற பொண்ணுங்களோட ரியாக்ஷன்லாம் எப்படி இருக்குன்ற மாதிரி நோட் பண்ணிகிட்டு இருக்கா. பார்த்தா எல்லாருமே வந்துட்டு என்கரேஜ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. யார் முடிஞ்சுன்னு எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லை. ஆனால் ரெண்டுமே அவளுக்கு வந்து கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. தென் அந்த பார்ட்டியெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போய்ட்டு தூங்கிட்டு இருக்கும்போது இவள் வந்துட்டு எழுந்து போயிட்டு அவளுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கும் இல்லையா, அந்த நம்பருக்கு கால் பண்ணி பார்க்குறா. ஆனால் அப்படி ஒரு நம்பர் இல்லைன்ற மாதிரி காட்டு. இப்போ நெக்ஸ்ட் டே வந்து நம்ம ஹீரோயினியும் சென்னை ஒரு காஃபி ஷாப்புக்கு போயிருக்காங்க. அங்கே போயிட்டு ஹீரோயினி வந்து நடந்தது எல்லாத்தையுமே சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினி என்ன சொல்கிறான்னா, ஒருவேளை இது வந்து உண்மையாக இருந்துச்சுன்னு வச்சுக்கேன், நான் ஏதாவது கேள்வி கேட்கும்போது அவன் உஷாராகிக்கிடுவான். ஆனால் இது உண்மை இல்லை, நான் அவனை நம்பலைன்னு தெரிஞ்சால் நான் எப்படி அவன் மூஞ்சில் முழிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ரொம்பவே புலம்பிகிட்டு இருக்கா. அப்போ வந்து இந்த சென் கேட்குறா, ஒருவேளை அது உண்மையாக இருந்துச்சுன்னா நீ டிவோர்ஸ் பண்ணிடுவியா நான் அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு ஹீரோயினுமே வந்துட்டு ஆமாம் நான் டிவோர்ஸ் பண்ணிடுவேன், அது மட்டும் இல்லாமல் அவங்கள சும்மாவே விட மாட்டேன், டிவோர்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்கள ரொம்பவே டார்ச்சர் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சென்னைக்கு வந்து ரொம்பவே பயமாக ஆயிடுது. ஸோ அவன் வந்துட்டு என்ன பண்ணுவான்ற மாதிரி கேட்க, அதுவா எப்பயுமே நம்ம ஒரு விஷயத்தை டக்குன்னு பிடிச்சிட்டோன்னு வச்சுக்கேன், அவங்க வந்து ஈஸியாக அதுலேருந்து தப்பிச்சிருவாங்க. ஸோ நான் அதை வந்து விட்டு பிடிச்சி அவங்கள பயங்கரமாக டார்ச்சர் பண்ண போகிறேன், எதுக்கடா உயிரோடு இருக்கோம் அப்படின்ற மாதிரி அவங்கள நினைக்க வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இவள் வந்து ரிப்ளை பண்ணுறா. அதை கேட்டோடனே இவளுக்கு வந்து ரொம்பவே பயமாயிடுது. அப்போ வந்து அவள் சொல்கிறா, நம்ம பிளான் பண்ண பாரு எல்லாமே நடக்கும்னு சொல்ல முடியாதுல்ல அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு லேடி வராங்க. அவங்க வந்துட்டு இவங்களை பார்த்ததுமே, ஏய் நீ தானே அந்த ட்ராமாவில் வில்லியா நடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு அவள் நடித்த ட்ராமாவை சொல்லி காட்டுறாங்க. இவளுமே வந்து ஹாப்பியாக வந்து ஆமான்ற மாதிரி சொல்கிறா. அப்போ டக்குன்னு டீ எடுத்து அவன் மூஞ்சில் ஊற்றிட்டு, நீ எப்படி இப்படிலாம் பண்ணலாம், ஒரு குடும்பத்தில் வந்து கும்மி அடிக்கிறதே உங்கள் வேலையாக போச்சா, நீ எல்லாம் ஒரு பொம்பளையா அப்படி இப்படின்னு திட்டிகிட்டு இருக்காங்க. இவளுக்கு வந்துட்டு ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்கன்ற மாதிரி கத்த, உன்ன மாதிரி பொம்பளையால் தான் எந்த ஒரு பொண்ணுமே நிம்மதியாக இருக்க முடியல அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்பவே கோவப்பட்டு கத்திட்டு இருக்காங்க. ஹீரோயினையும் அவங்கள ஸ்டாப் பண்ணிட்டு இருக்காங்க. தென் அங்கே வேலை பார்க்குற ஒரு லேடி வந்து அவங்கள வந்து கூப்பிட்டு போயிடுறாங்க. அப்போ ஹீரோயின் வந்து சொல்கிறா, நீ பேசாமல் போலீஸ்க்கு கால் பண்ணி சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, சென் வந்துட்டு இல்லை இருக்கட்டும் பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவளுக்கு வந்து மெசேஜ் வருது. ஸோ அதை பார்த்ததுமே வந்துட்டு சரி என் பாய் ஃப்ரெண்டு என்னை கூப்பிட்றதுக்காக வந்துட்டா நான் போகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். ஸோ ஹீரோயினுமே வந்துட்டு சரி நீ பார்த்துப்போ, வீட்டுக்கு போய் குழி இல்லாட்டினா கோல்டு பிடிச்சிக்கிறோம் அப்படின்ற மாதிரி அட்வைஸ்லாம் பண்ணி அனுப்பிச்சுடுறா. அந்த மெசேஜை அனுப்பிச்சது வேறு யாருமே இல்லை, ஹீரோ தான். ஸோ அவனோட காரில் ஏறி உட்காந்துக்கிற என்னாச்சுன்ற மாதிரி ஹீரோ கேட்க, அவன் வந்துட்டு இல்லை ஒரு லூஸ் லேடி வந்துட்டு என் மேலே டீயை ஊற்றிட்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறா. தென் யாரு கூட டீ சாப்பிட போனா அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்க, அது உனக்கு தெரியாத ஃப்ரெண்டுப்பா நம்ம போகலாமா அப்படின்ற மாதிரி கேட்க, அவங்க 2 பேரும் அங்கேருந்து கிளம்புறாங்க. ஆக்சுவலாக இந்த விஷயத்த நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்கணும், இப்போ சொல்கிறேன். ஆக்சுவலாக நாய்ஸ் கேட்டால் நீங்கள் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வீட்டில் இருக்க சைத்தான்ட்ட சொன்னால் அது வந்து சவுண்டை குறைக்கவே மாட்டேங்குது. ஸோ கொஞ்சம் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, நம்ம ஹீரோவுக்கு கால் பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கா. பட் டக்குன்னு கட் பண்ணிடுறான். அவனோட ஷெடியூல்ஸ்லாம் பார்க்குறா. சரி நம்ம ஸ்ட்ரைட்டாக ஆஃபீஸ்லேயே போய் அவன் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இப்போ ஆஃபீஸ்க்குமே போயிட்டு அங்கே கேங்கை மீட் பண்ணுறா. அவகிட்ட வந்து இன்றைக்கி மத்தியானம் தானே மீட்டிங் உங்களுக்கு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவன் வந்துட்டு சொல்கிறா, இல்லை இப்போ தான் மீட்டிங்கை கேன்சல் பண்ணாங்க லாஸ்ட் மினிட்ல அப்படின்னு சொல்லவும், சரி அப்போ ஹீரோ எங்கே போயிருக்காருன்ற மாதிரி கேட்க, அவன் வந்துட்டு தெரியல வெளியே போயிருக்காங்க போல, நான் வேணால் கால் பண்ணி தரட்டா அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஃபோன் எடுக்கிறா. ஃபோன் எடுத்தால் நம்பர் என்ன நம்பர்னே தெரியல. ஸோ எந்த நம்பர்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயினி கிட்ட தர, ஹீரோயின் வந்து கேட்குறா, நீ எதுக்கு நம்பர் சேவ் பண்ணாமல் வச்சுருக்கன்ற மாதிரி கேட்க, இல்லை ஒரு வேளை என் ஃபோன் வந்து மிஸ் ஆயிடுச்சுன்னா யாராவது அதில் வந்து ஹீரோ நம்பர் எடுத்துப்பாங்கல்ல, ஸோ அதனால தான் நான் வந்து அவர் நேம் போட்டு சேவ் பண்ணாமல் வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்பர் கேட்குறேன். ஸோ அவளுமே வந்துட்டு நம்பரை சொல்கிறா. ஸோ அதை வந்துட்டு அவள் பார்த்ததுமே, ஆமாம் நான் இப்படி தான் சேவ் பண்ணேன், கொஞ்சம் கேப் விட்டு சேவ் பண்ணேன், நான் ரொம்ப நாள் ஆச்சு அவருக்கு கால் பண்ணி அதனால தான் எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அப்போ தான் ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது.
ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ஐ மிஸ் யூ ஸ்வீட் கார்ட்டுன்னு சொல்லி நம்ம ஹீரோக்கு ஒரு மெசேஜ் வந்துருக்கும்ல, அதை கூட ஹீரோயினி கேட்கும்போது நான் வந்து மிஸ்டர் ஊ கூட தான் அப்படி பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லியிருப்பான்ல. அப்போ வந்து அந்த மெசேஜில் நேம் சேவ் பண்ணியிருக்கும் போது மிஸ்டர் ஊன்னு சொல்லிட்டு கேப் விட்டு சேவ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவன் வந்து ஒரு தடவை ஃபோன் பண்ணியிருப்பாங்கள்ல, நீ வேணால் நம்பலைன்னா மிஸ்டர் ஊக்கு கால் பண்ணி கேளு, நான் அந்த மீட்டிங்கில் தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கால் பண்ணி கொடுத்துருப்பான்ல. அதில் பார்த்தா மிஸ்டர் ஊன்னு சொல்லிட்டு அந்த லெட்டர்ஸ் எல்லாமே கண்டினியூவாக இருக்கும். ஸோ அதை கண்டுபிடிச்சிடா. ஸோ அவளுக்கு உடனே புரிஞ்சிச்சு இதில் ஏதோ இருக்குன்னு. ஸோ அப்போ வந்து கேங் கிட்ட வந்துட்டு இல்லை நீ அவருக்கு கால்லாம் பண்ண வேணாம், நான் வந்தேன்னு சொல்லிக்காத, நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவன் அங்கே வந்து கிளம்பி போகிறா. இப்போ நைட் டைம் ஆயிடுச்சு. நம்ம ஹீரோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அதுவும் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்போ அந்த நேரம் பார்த்து ஹீரோ வீட்டுக்கு வரேன். வீட்டுக்கு வந்ததுமே இன்னைக்கு மீட்டிங்னு என்னை வச்சு செஞ்சுட்டாங்க, நான் போய் குளிச்சுட்டு வரேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் குளிக்க போயிடான். ஸோ அவன் குளிச்சுட்டு இருக்க கேப்பில் நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறேன்னா அவனோட ஃபோனை ஓப்பன் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறா. பட் அது வந்து லாக்காக இருக்குது, எந்த பாஸ்வேர்டும் எடுத்துக்கவே இல்லை. ஸோ அவனோட ரிங் அங்கே இருக்கும். அந்த ரிங்கில் வந்து ஒரு 6 டிஜிட் நம்பர் இருக்கும். அதை வந்து போட்டு பார்க்குற ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ அந்த மிஸ்டர் ஊன்னு சொல்லிட்டு ஒரு சேட் பாக்ஸ் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணி பார்க்க ஐயா வந்து அந்த பொண்ணு கூட செம்மையாக மஜா பண்ணியிருக்காரு சேட்லேயே. அதெல்லாம் பார்க்க ஹீரோயினுக்கு தாங்கலை, ரொம்பவே அழுதுட்டு இருக்கா. தென் ஹீரோ வர சவுண்ட் கேட்டதுமே ஃபோனை அங்கே வச்சுட்டு அவள் தனியாக போய் நின்று அழுதுட்டு இருக்கும்போது ஹீரோ ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு வெளியே வரான். வெளியே வந்துட்டு டார்லிங் நம்ம 2 பேரும் ஒன்றா சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுல, இன்றைக்கி வேணால் நம்ம கேண்டில் லைட் டின்னர் சாப்பிடலாமா அப்படின்ற மாதிரி கேட்க அவளுமே ஓகே சொல்ல, சரி நான் குக் பண்ணுறேன் நீ ரெடி ஆகிட்டு வான்ற மாதிரி சொல்லிட்டு போகும். இவளுக்கு ரொம்பவே அழுக வருது. ஸோ அழுதுட்டு இருக்கும்போதே அவளோட மெமரிஸ் எல்லாம் ஞாபகத்துக்கு வந்துட்டுருக்கு. இவங்க 2 பேரும் கிஸ் பண்ண சீன்லாம் ஞாபகத்துக்கு வரும்போது அவளுக்கு வாமிட்டே வந்துடுது. பாத்ரூமில் போய் வாமிட்லாம் எடுத்துகிட்டு கண்ணாடியை பார்த்து அழுதுட்டு இப்போ வந்து ஹீரோயினுக்கு அழுகலாம் போயிட்டு செம்மையாக கோவம் வருது. ஸோ அந்த கோவத்துலேயே அவள் வந்து ரெடி ஆகிட்டு அவள் போட்டிருக்க மேக்கப்பை பார்க்கணும். செம்ம ஆட்டிடியூடாக இருந்துச்சு. தென் அதோட ஒரு கத்தியை கையில் எடுத்துகிட்டு ஹீரோ கிட்டே போகிறான். அவன் கத்தியை பார்த்து பயந்தே போயிடறான். ஐயோ எதுக்கு நீ கத்தியை கையில் எடுத்து வந்திருக்கன்ற மாதிரி கேட்க, அதுவா காய்கறியை கட் பண்ணுறதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற காய்கறிலாம் உட்காந்து வெட்டிட்டு இருக்கா. இப்போ ஹீரோ வந்துட்டு ஹீரோயினோட மேக்கப்லாம் நோட் பண்ணிட்டு என்ன நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக மேக்கப் போட்டிருக்கன்ற மாதிரி கேட்க, ஏன் நான் அழகா இல்லையா அப்படின்ற மாதிரி இவ கேட்குறா. இல்லை நீ எப்பயுமே அழகுதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ குக் பண்ணிலாம் முடிச்சுட்டு 2 பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ வந்துட்டு சாப்பாடு எப்படி இருக்குன்ற மாதிரி அவர்கிட்ட கேட்கும்போது அவன் வந்துட்டு நல்லா இருக்குன்ற மாதிரி சொல்கிறா. அப்போ ஹீரோ சொல்கிறான், நான் வந்து என்னோட லவ்வெல்லாம் கொட்டி சமைச்சிருக்கேன் அதனால நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோயின் வந்துட்டு ஒரு வேளை அதில் லவ் இல்லைன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேட்க, உன்னை ஹீரோ வந்துட்டு ஏன் உனக்கு எம்எல்ஏ லவ்வே இல்லையா என்ன அப்படின்ற மாதிரி கேட்கவும், இல்லை எனக்கு உன்னை கொல்ற அளவுக்கு லவ் இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லவும் அவனுக்கு வந்துட்டு எதுக்கு நீ இப்படி பேசுகிறன்ற மாதிரி கேட்கவும், இல்லை நான் சும்மா ஜோக் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒயின் குடிக்கிறாங்க. பட் அந்த ஒயின் வந்துட்டு ரெகுலராக சாப்பிட்ற மாதிரி இல்லை, ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இது என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்ற மாதிரி ஹீரோயினி கேட்கும்போது அதுக்கு அவன் சொல்கிறான், இல்லை நான் வந்து புதுசாக இதை வாங்கி குடிச்சேன் நல்லா இருந்துச்சு, உனக்கு பிடிச்சிருக்கா என்ன அப்படின்ற மாதிரி கேட்கவும் அவளும் வந்துட்டு எனக்கு பிடிச்சிருக்குன்ற மாதிரி சொல்கிறா. சரி அப்போனா இனிமேல் இந்த பிராண்டே வாங்கி வைக்கிறேன் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஒரு மாதிரி சின்ன ஃப்ளாஷ்பேக் மாதிரி காட்டுறாங்க. ஆக்சுவலாக அந்த சென்னை இருக்கா இல்லையா, அவள் வந்து நம்ம ஹீரோ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் போட்டுட்ருப்பா. ஸோ ஹீரோயினை தூங்க வைக்கிறதுக்காக தான் அதில் வந்து அந்த மாதிரி மாத்திரையை கலந்து கொடுத்துருப்பான். ஸோ ஹீரோயினுக்கு வந்துட்டு ஏதோ தப்பாக நடக்குதுன்ற மாதிரி ஃபீல் ஆகுது. கொஞ்ச நேரத்தில் அவன் மயங்கியே விழுந்துடுறான். ஸோ அவளை தூக்கிட்டு போய் பெட்டில் படுக்க வச்சுட்டு இவன் அங்கேருந்து கிளம்பி போயிடான். இப்போது இன்னொரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி காட்டுறாங்க. அதில் வந்து நம்ம ஹீரோயினி அந்த மெசேஜை பார்த்துருப்பா. ஸோ அவளுக்கு ஃபஸ்ட் டைம் குடிக்கும் போது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகிருக்கும்னா அந்த ஒயின். ஸோ அவளுக்கு தெரிஞ்சு போச்சு இவன் தான் ஏதோ கலந்து வச்சுருக்கான்னு. ஸோ அதை வந்து லைட்டாக குடிச்சிட்டு நான் பாத்ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு இவன் அங்கே போயிட்டு பயங்கரமாக வாந்தி எடுத்துகிட்டுப்பா. தென் அப்படியே ஆக்டிங்கும் போட்டிருப்பா. இப்போ அவன் போனதுக்கப்புறம் இவன் பின்னாடியே டாக்ஸியில் ஃபாலோ பண்ணி அவன் எங்கே போகிறான் அப்படின்ற மாதிரி அவனை ஃபாலோ பண்ணி போயிட்டே இருக்கா. இப்போ ஃபைனலாக ஒரு ஹோட்டலுக்கு வந்துடுறான். அங்கே வந்துட்டு ஒரு கிளப்பு மாதிரி இருக்குது. ஸோ அந்த கிளப்பில் போய் ஜாயின் பண்ணிக்கிறான். இவன் டோருக்கு வெளியே இருந்து என்ன நடக்குதுன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கா. பார்த்தாங்க மிஸ்டர் ஊ, ஏஜென்ட்டு, சென்னை எல்லாருமே இருக்காங்க. இவளுக்கு பார்த்துமே செம்ம ஷாக்காக இது. அந்த சென்னை இருக்கா இல்லையா, அவள் வந்து ஹீரோட மடியில் உட்காந்து கிஸ் பண்ணிட்டு இருக்கா. இவளுக்கு தாங்கலை, அப்படியே வாசல்லே உட்காந்து அழுதுட்டு இருக்கா. தென் கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த ஹீரோவும் சென்னும் தனித்தனியாக லிஃப்ட்டில் ஏறி மேலே போகிறாங்க, அதாவது மாடிக்கு போகிறாங்க. ஸோ இவளுக்கு ஒன்றுமே போல, எதுக்கு இவங்க 2 பேர் தனித்தனியாக மாடிக்கு போகிறாங்கன்னு சொல்லிட்டு இவளுமே அந்த எத்தனாவது ஃப்ளோருக்கு போகிறாங்களோ அதை நோட் பண்ணி வச்சுட்டு அங்கே போகிறா. அங்கே போய் பார்த்தா இவங்க 2 பேரும் தனித்தனியாக போய் ஒரே ரூம்குள்ளே தான் நுழையிறாங்க. ஸோ அவ்வளோதான், இவளுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இவன் வேகமாக போய் கதவை தட்டலான்ற மாதிரி போகிறா. பட் அவளால் தட்ட முடியல. இப்போ ஹீரோயினி எதுக்கு அந்த கதவை தட்டலைன்னா இதை விட பெருசாக அவங்களுக்கு ஏதாவது பண்ணணுன்ட்டு இவன் ஸ்ட்ரைட்டாக கீழே போகிறா. கீழே போயிட்டு எஸ்டிடியிலேருந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணுறா. கால்
பண்ணி இந்த ஹோட்டலில் இந்த ரூமில் ஒருத்தன் இருக்கான், அவன் வந்து ஒரு பொண்ணுக்கிட்ட தப்பாக நடந்துக்கிறான். அந்த பொண்ணு வேற ப்ராஸ்டிடியூட்ஸாக இருக்கா. ஸோ வந்து என்னன்னு பாருங்கன்ற மாதிரி சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணி விட்டுறா. ஸோ அதோட இந்த ஃபர்ஸ்ட் எபிசோடுமே முடியுது. ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. கூடவே லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பெல் ஐக்கானே ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த ட்ராமாக்கான நெக்ஸ்ட் எபிசோட் வரும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். ஸோ அது வரைக்கும் பாய், லவ் யூ.